पिंपलिका पिलापी வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார் பேங்க்ல ஒத்தனையுமே காணோம், பணமெல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. நாங்கள் அதானா கூட்டத்தையே காணோம். பேங்க்ல பணமே இல்லை, அதான் கூட்டம் இல்லை. சார் பணமே இல்லையா? எனக்கு பணம் வேணும் சார், 1000 செலவுக்கு சார். 1000க்குலாம் ஆப்பு வச்சுன்னா 6-7 மாதம் ஆயிடுச்சு இல்லை, புதுசாக ஏதாவது சொல்லு. சரி எனக்கு 2000 செலவுக்கு கொடுங்க சார். இருந்தா கொடுக்க மாட்டோமாயா, பணம் இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு நீ உட்காந்துக்கிற? ஈத்து மூட்டு போக வேண்டியதானே. மூட்டு போயிட்டா எங்களுக்கா சம்பளம் தருவாங்க? இங்கே என்னத்தை உட்காந்து கீச்சுனுக்கிறீங்க? நீங்கள் உட்காந்து ஓட்டுனுக்கிற செக்யூரிட்டி ஏடிஎம்ல உட்காந்து எலி அடிச்சுன்னுக்கிறான். இன்னத்துக்கு உங்களுக்கு சம்பளம்ன்றான். வாங்க. இல்லை வேண்டாம். இல்லை பரவாயில்லவா? இல்லைப்பா வேணாம்ப்பா, வந்தால் நீ அடிப்பப்பா. நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ப்பா, அடிக்க மாட்டேன்ப்பா. கிட்டவா சத்தியம் பண்ணி விடு. சத்தியமாக அடிக்க மாட்டேன். சொல்லு. இப்போ உன்ன மாதிரி போற வரவனுக்குலாம் பணம் இல்லைன்னு பதில் சொல்றேன்ல, அதுக்கு தான் சம்பளம். ஏப்பா அது ஒரு போர்டு எழுதி வச்சு போலாமா? இது வரைக்கும் 2760 போர்டு எழுதி வச்சோம் பணம் இல்லைன்னு. படிச்ச ஒன்று அடிச்சு வச்சுட்டு போயிடறாங்க. ஏன் போர்டை வச்சவனுக்கு ஒன்றும் வந்து உதவி மாட்டானுங்க? என்ன வச்சா போலீஸ் பிடிச்சிக்குமே. ஏற்கனவே வண்டி பாட்டி பார்த்து டிங்கரிங்கெல்லாம் பண்ணாம இருந்தாங்கிறேன். நான் சொன்னேன் இல்லைப்பா, 2 தம்பிங்க எனக்கு. பெரியவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. பொண்ணு சொந்தத்திலாம் பொண்ணு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏதாவது காசு கொடுப்பா காசு கொடுப்பா. ஓ நீ கல்யாணத்துக்கு உதவி கேட்டு வந்திருக்கியா? சரி இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இந்த 50 ரூபாய் வச்சுக்கோ சார். நான் என்ன பிச்சை எடுக்க வந்துக்கிறேன், என் பணத்தை கொடு சார். நான் சும்மா ஊம்பனன்ற நீயா பிரிண்ட் பண்ண? கவர்மெண்ட் தானே பிரிண்ட் பண்ணுச்சு. கவர்மெண்ட் தான் பிரிண்ட் பண்ணுச்சு, இருந்தாலும் நான் தானே சம்பாதிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டினா அது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே? ஆமா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டினா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா. கவர்மெண்ட் பணம் பிரிண்ட் பண்ணா அதுவும் கவர்மெண்ட் பணம் தானே? ஆமா. அதெல்லாம் கரெக்ட், லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணாலும் நான் சம்பாதிச்ச பணம் என் அக்கௌண்ட்ல இருக்க பணம் எது? இப்போ நீ டீ கடையில் அக்கௌண்ட் வச்சுக்கிறியா? ஆமா, 1000 ரூபாய் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் சுற்றிக்கின்னு வந்துட்டேன். டீ கடையில் அக்கௌண்ட் வச்சிருந்தா நீ டீ கடைக்காரனுக்கு பணம் தரணும். ஆமா. மளிகை கடையில் அக்கௌண்ட் வச்சிருந்தா நீ மளிகை கடைக்காரனுக்கு பணம் தரணும். ஆமா. பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் நீ தான் பேங்க்குக்கு பணம் தரணும். இது அநியாயம், அக்கிரமம், பகல் கொள்ள. இது அநியாயம் இல்லப்பா, நோட்டு புரட்சி. கருப்பு பணத்தை ஒழிக்க வேணாமா? நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிறியோ, பச்சை பணத்தை ஒழிக்கிறியோ, மஞ்சள் பணத்தை ஒழிக்கிறியோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் பணத்தை கொடு, நான் எடுத்துன்னு போயிடாது. நயா வந்து ஒரே 90 ரூபா போச்சு. அப்படி எவ்வளோதான் இருக்குது அக்கௌண்ட்ல பணம்? 55,000 ரூபாய் இருக்குது சார். ஓ அவ்வளோ பெரிய பணக்காரனா நீ? உன் வீட்டுக்கு ஐடி ரைடை வர சொல்ல வேண்டியது தான். அவங்க வந்து என்ன சார் பண்ணுவாங்க? ஐடி ரைடுனா வருமான வரித்துறை சோதனை. வீட்டுல பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. சார் சூப்பர் சார், சூப்பர் சார். என் பொண்டாட்டி மாசம் ஆனால் 22,000 சம்பாதிக்கிறான். 9 வருஷமா சம்பாதிச்சுன்னுக்கிறான். எங்க பணத்தை ஒழிச்சு வைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அவங்கள வந்து கண்டுபிடிச்சி குத்துற சொல்லுங்க. ஆட்டோ ஓட்டில் ஒரு 500 ரூபாய் குத்துறேன். மூதேவி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா மொத்தத்தையும் அள்ளின்னு போயிடுவாங்க. அப்புறம் உன் பணம்னு ப்ரூவ் பண்ணி தான் நீ வாங்க முடியும். அது எப்படி என் வீட்டில் இருக்கிற பணத்தை வந்து அவங்க அள்ளின்னு போவாங்க? பேங்க்ல இருந்தாலும் உன் பணம், வீட்டுல இருந்தாலும் உன் பணமா? ஏன்டா இப்படி அலையிற? ஆமா அலையிறேன். பேங்க்ல பணத்தை போட்டு ஏடிஎம் லொங்குன்னு அலையிறேன். ஒரு ஏடிஎம்க்கு போனா பாதி சென்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறான். இன்னொரு ஏடிஎம்க்கு போய் கதவு திறக்கிற உள்ள இந்த நாய் வந்து வடுக்கிட்டு போடுவோம். இது கூட பரவாயில்ல சார். போன மாசம் 16ஆம் தேதி பள்ளிக்கரணையில் ஒரு ஏடிஎம்க்கு போனேன். உள்ளுக்குள்ள போய் காடை போட்ட பச்சை பாம்பு வந்து கல்ல குத்திச்சுட்டேன். என் பணத்தை கொடுக்க சார், நான் கிளம்புறேன். அழுவாதையா, ரொம்ப அசிங்கமாகுது. அந்த செலானை ஃபில்அப் பண்ணு. செலானை ஃபில்அப் பண்ற காசுக்கு தெரியா? நீ ஃபில்அப் பண்ணு. அந்த கேப்ல எந்த ரூல்ஸை மாத்துறாங்கன்னு எவனுக்கு தெரியும்? ஏற்கனவே ஃபில் பண்ணி தான் வச்சுக்கிறேன். நான் 20,500 ரூபாய் போட்டிருக்க. 20,500 ரூபாய் கொடுத்தாரு, அது போதும். உனக்கு போதும், எங்களால அவ்வளவு கொடுக்க முடியாது. ஏன்? 500 ரூபாய் நோட்டு வேற இன்னைக்கு வரல. சரி பரவாயில்ல, 500 ரூபாய் வராட்டா பரவாயில்ல, 20,000 ரூபாய் கொடுக்க போறோம். இந்த வச்சுக்கோ, 200 ரூபாய்க்குது. 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணத்தை பண்றது? 200 ரூபாயில குடும்பம் தான் ஏன் நடத்த முடியாது? தாராளமா ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். நீ இப்படி வா, நான் ஐடியா சொல்றேன். நேரா ஒரு ஆட்டோ பிடி. ஆட்டோக்கு 150 ரூபா கேட்பேன் சார். ஷேர் ஆட்டோ பிடி, அவன் 10 ரூபாய் தான் கேட்பான். நேரா ஒரு கோயிலுக்கு போ, அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோ, மறக்காம மஞ்சள் கயிறு வாங்கிக்கோ, ஐயரு கிட்ட போ,
50 ரூபாய் தட்டில் போடு. அவரு சாமி கிட்ட இருந்து 2 மாலை எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாரு. அதை பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடி. இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல உன் சொந்தக்காரனுக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்டு அவனுங்க IMPSல மொய் எழுதிடுவானுங்க. அதுவும் அக்கௌண்ட்டுக்கு வந்துட போகுது. அதை நீங்க அப்படியே அமைக்கிட்டு போயிருவீங்க. யோ, என் பணத்தை எடுக்க முடியாம பண்ணது கூட எனக்கு கவலை கிடையாதுயா. ஆனா 200 ரூபாய் வச்சுன்னு ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்றீங்க பத்தியா, அதை என் வகுத்தரிசல் ஆகுது. 200 ரூபாய் எங்க சொன்னேன்? 100 ரூபாயில இந்த கல்யாணத்தை முடி, மீதி இருக்கிற 100 ரூபாயில உன் அத்தை தம்பி கல்யாணத்தை முடி. எங்க நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சட்டுப்புட்டுன்னு பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறதுக்கு கோட்டி ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரே முறை பிரஸ் பண்ணுங்க.